கௌசிஸ் கிச்சன். சாயங்காலமாக வெளியில் வந்து பார்க்கும்போது பூக்கள்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தது. இந்த ஃப்ரெஷ்னஸோடையே அப்படியே நான் வந்து ஸ்நாக்ஸ் பண்ண ரெடி ஆகிட்டேன். குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேங்க. இது வந்து நான் என்ன இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா கேக் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். டீ கடை வெண்ணிலா கேக் தான். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. 2 முட்டையை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 1 கப் அளவு ஜீனி போட்டிருக்குறாங்க. 1 கப் அளவு கோல்டு வின்னர் வந்து ஊற்றிருக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்காண்டி பார்க்க நல்லா அட்ராக்ஷனாக இருக்கணுங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக ஃபுட் கலரும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் 1 ட்ராப் வந்து நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. பால் வந்து நான் 1 டம்ளர் அளவு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்சியில் அடித்து ரெடியாக வச்சுருக்கிறேன். ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு அது 10 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுருக்குறாங்க. நம்ம அடிச்சுட்டு வந்த பேட்டரை வந்து 2 கப் அளவு மைதா சேர்த்துருக்குறாங்க. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்குறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாமே ஒன்றா கலந்து விட்டுக்கிட்டேன். ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப வந்து அடித்து கலக்கணும்னு அவசியம் இல்லை. வித்தவுட் ஓவன் அப்படிங்கிறனால நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா வந்து கீ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு வந்து தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். எந்த பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றுறீங்களோ அந்த பாத்திரத்தில் 3/4 அளவு ஊற்றினா போதுங்க. ஏன்னா நமக்கு வந்து நல்லா வந்து பொங்கி வரும் கேக்கு. அதனால் வந்து நம்ம கம்மியாக வந்து ஊற்றி வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்குங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு 3/4 மணி நேரம் வந்து தேவைப்பட்டுச்சு. நல்லா வந்து சாஃப்டாக சூப்பராக ஸ்பாஞ்சியாக இருந்தது இந்த கேக்கு. நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டிக்கால் வந்து நான் செக் பண்ணதில் சூப்பராக வந்துருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் போல் எடுத்து வெளியில் வச்சுருந்தேங்க. லைட்டாக ஓரங்களை எடுத்து விடவும் நல்லா வந்துச்சு. அடி பிடிக்கவோ வைக்கவோ ஒன்றுமே இல்லை. பின்னாடியுமே வந்து கரிஞ்சிலாம் போகலை. நான் வந்து சைடில் வந்து லைட்டாக தாங்க எடுத்து விட்டேன். நல்லாவே எனக்கு வந்து ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்து கிடச்சிருந்துச்சு. கட் பண்ணி பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்தது. கத்தி வந்து அவ்வளோ சூப்பராக இறங்குச்சுங்க. இவ்வளோ சாஃப்டாக வரும்னு நானே எதிர்பார்க்கலை. வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமையும் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களால் வந்து நோட் பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டான கேக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள்.